வணக்கங்க. நான் 24ஆம் தேதி மே ஃப்ரைடே பஹ்ரைன் வரேன்னு சொல்லியிருந்தேன். அதில நெறைய பேரு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்கீங்க. இப்ப லொக்கேஷன் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஹோட்டல் ராமி கிராண்ட் அப்படின்னு ஒரு ஹோட்டல் சீஃப் மாலுக்கு எதுத்தாப்லயே இருக்கு. 24ஆம் தேதி மே ஃப்ரைடே 4:30 மணிக்கு உங்கள அங்க சந்திக்கிறேன். உங்களுக்கு என்ன அங்க பார்க்கணும்னு தோணுனா, கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லாட்டா குடுத்துருக்கிற இமெயில் ஐடியில கான்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்கள ஹெல்ப் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். நேத்து ஜேமி சைமன்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய மேத்தமேட்டிஷியன் இறந்துட்டார். நான் ஒரு வாரமா ஊர்ல இல்ல. அதனால நீங்க அந்த புக்க நான் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணத நீங்க பார்த்துட்ருக்கீங்க. அந்த புக் இன்னும் முடியல. பட் அதனால ஜேமி சைமன்ஸ் இறந்துட்டாரு. அவர பத்தி முன்னாடி பேசுவோங்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு இத இன்டரப்ட் பண்ணேன். இந்த ஜேமி சைமன்ஸுங்கிறவர் ஒரு எம்ஐடியில் ஒரு பிரில்லியன்ட் மேக்ஸ் ப்ரொஃபஸர். 23 வயசில் மேக்ஸில் பிஹெச்டி பண்ணவர். மேக்ஸில் பல சாதனைகளை பண்ணவர். அவர் ஃபைனான்ஸ்னால் என்னன்னு தெரியாத போது ஒரு குரூப் ஆஃப் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமேட்டிஷியன்ஸை வச்சு ஒரு ஃபேர்ம் ஆரம்பித்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் மூலமாக குவான்டிடேட்டிவாக மார்க்கெட்டை ட்ரேட் பண்ண ஆரம்பித்தார். அது 10 வருஷம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. It became one of the most successful Wall Street firms. செத்தும்போது அவர்கிட்ட $31 பில்லியன் இருந்தது. அவரோட பையன் நெத்தனியல் சைமன்ஸுங்கிறவர் அந்த கம்பெனியில் வைஸ் சேர்மனாக இருந்தார். அண்டு அவரும் ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ் நடத்திட்டுருக்காரு. 72 வயசில் ரிட்டையர் ஆன அப்புறம் அவர் ஒரு வாட்டி மேசச்சூசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பக்கம் போகும்போது அவரை ஒரு ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்ருந்தாங்க. அவங்க ஒய்ஃப் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேச போகிறீங்களான்னு அவரை கேட்டபோது தெரியலன்னு சொல்லிட்டு, சரி பேசணுங்கிறதுக்காக ஒரு நாப்கின் பின்னாடி 5 பாயிண்ட் நோட் பண்ணார். அந்த 5 பாயிண்ட் என்னங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அந்த 5 பாயிண்ட்டும் அவரோட வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. டோன்ட் ரன் வித் த பேக். அதாவது நம்ம ஹியூமன் பீயிங்கிறது ஒரு சோஷியல் அனிமல். நம்ம ஒரு க்ரௌடடாக தான் இருப்போம். சோஷியலாக மற்றவங்க பண்ணுறது நம்ம பண்ணணும்னு பண்ணுவோம். அதை அப்படியே மிரர் பண்ணுவோம். அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாராவது இப்போ பசங்களை கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் படிக்கணும், டாக்டர் படிக்கணும், இல்லாட்டா விஷுவல் ஆர்ட்ஸ் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு ஒரு 3 நாளில் தான் திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. கொஞ்சம் லோவர் ஸ்ட்ராட்டாவில் போனீங்கன்னா, நான் போலீஸ்காரனானோம், கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கணும், எப்படியாவது செட்டில் ஆகணுன்னு. ஸோ இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரேட்டா ஆஃப் பீப்புள் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க என்ன ஆகணுங்கிறத ஒரு 5-6 சாய்ஸ்க்குள்ளேயே முடிச்சிருவாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சாய்ஸே இருக்காது. அதுதான் பேக்குங்கிறது. இந்த பேக்குங்கிறது ஓநாய்ங்க கூட்டமாக தான் ஹண்டிங் பண்ணும். ஹைனாஸும் கூட்டமாக தான் ஹண்டிங் பண்ணும். அதே மாதிரி நம்மளும் சேர்ந்து ஓடுவோம். இப்போ மாடுகள் ஹர்டில் போகும், ஒரு கூட்டமாக போகும். ஒரு கூட்டம் ஒரு சமயத்தில் நேராக ஓடும், அப்படியே திரும்பி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஓடும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னா அந்த ஹர்டோடு போகக்கூடாது, பேக்கோடு போகக்கூடாது. நீங்கள் தனி டைரெக்ஷனில் ஓடணும். உங்கள் டைரெக்ஷனுக்கும் மற்றவங்க டைரெக்ஷனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஒரு கான்ட்ரேனியனாக இருந்தால் தான் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். மற்றவங்க பண்ணுறதையே நம்ம திரும்பி பண்ணோன்னா எல்லோரும் அதே பண்ணிடுறாங்க. நம்ம ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்? நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டோம். மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டாக நம்ம யோசித்தா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். அது முதல்ல அவர் சொன்னது. ஃபஸ்ட்டு இதை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு தனியாக ஐடியா வந்துருச்சு. யூ ஆர் நாட் ரன்னிங் வித் த பேக். ஹையர் த ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள். அதாவது நீங்கள் கம்பெனி நடத்த போகிறீங்கன்னு வைங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் நடத்த போகிறீங்க, இல்லை ஒரு சினிமா எடுக்க போகிறீங்க, இல்லை எந்த வெஞ்சர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு செய்ய போகிறீங்கன்னா, இருக்கிறதுல புத்திசாலியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு போகிறது தான் புத்திசாலித்தனம். புத்திசாலியான ஆளுங்கன்னா அவன் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்கள் டீம்லேயே யாருமே சாதிக்காதவங்களை சேர்த்து வச்சு சாதிக்கிற மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது. அது முதல் வாட்டி சசிகுமார் எடுத்த படம். அவர் மியூசிக் டைரக்டரை யாரை வேணால் போட்டிருக்கலாம்.
சேஃபாக பண்ணியிருக்கலாம். ஆனால் ஸ்மார்ட்டஸ்ட் ஆளை பிடிக்கணும்னு ஜேம்ஸ் வசந்தன் அவருக்கு ஒரு வாட்டி மியூசிக் சொல்லி கொடுத்தவரை சான்ஸ் கொடுத்து சுப்பிரமணியம் புரம்ங்கிறது ஒரு கல்ட் ஹிட் ஆச்சு. அவரே வந்து ஒரு வார்த்தை 1,00,000ன்னு ஒரு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். ஸோ அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் நல்ல மியூசிஷியன். அவர் ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சுருக்காரு. நீங்கள் நல்லா பண்ணுறாங்க அவங்க. யாருமே இல்லை. எல்லோரும் சேஃபாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ஏஆர் ரஹ்மான், ஒரு இளையராஜா அது மாதிரி சான்ஸ் விட்ருப்பாங்க. அது ரன்னிங் வித் த பேக்கு. அது தோ யூ ஆர் பிரிங்கிங் த பெஸ்ட் ஆள், ரன்னிங் வித் த பேக். மற்றவங்க பண்ணுறதையே அப்படி தான் ஈஸியாக பண்ணுறது. அது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் புதுசாக ஸ்மார்ட்டாக ஒரு ஆளை பிடிச்சி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தான் உங்களுக்கு என்றைக்குமே பேர் கொடுக்கும். பாலச்சந்தர் வந்து இளையராஜாட்ட மியூசிக் அடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு, வரலை. மணிரத்னம் 2 நாளைக்கு அவர் போய் ஸ்டூடியோவில் வெயிட் பண்ணி பார்த்தாரு, வரலன்னொன்னே திலீப்னு ஒருத்தரை வாய்ப்பு கொடுத்தாரு. அவர் தான் ஏஆர் ரஹ்மானுங்கிற பேரில் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். ரோஜாங்கிற படத்தில் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் ஸ்மார்ட்டஸ்ட் ஆளுனால் நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆளை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புது ஆள், சாமர்த்தியமான ஆளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட அது கரெக்டான ஆள். வாழ்க்கையில் சக்ஸஸ்ஸுங்கிறது ஈஸியாக வரவே வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வரும். அதனால் ஈஸியாக கிவ் அப் பண்ணிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லே ஆக முடியாது. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுன்னா கிவ் அப்பே பண்ணக்கூடாது. கிவ் அப்பு பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பீங்க. ஸோ விடாமுயற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விடாமுயற்சிங்கிறது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸை கொண்டு வந்து கொடுத்துரும். அதனால் விடாமுயற்சியை விடவே விடாதீங்க. உடும்பு பிடிங்க. திரும்பி திரும்பி குரங்கு மரத்துலேருந்து கீழே விழுந்ததுன்னா குரங்கு என்ன பண்ணும், திரும்பி மரத்து மேலே ஏறும். அது மாதிரி 10 வாட்டி விழுந்தால் 11 வாட்டியும் ஏறும். நம்மளும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா பல தடவை கீழே விழுந்தால் தான் கடைசியில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். அதனால் பல தடவை விழத்துக்கு ரெடியாக இருக்கணும். அதனால் ஒரு ஃபெயிலியர்லேருந்தும் நம்ம என்ன கற்றுக்க முடியும்னு பார்க்கணும். அந்த ஃபெயிலியர்லேருந்து தான் நம்ம முன்னேற முடியும். அடுத்தது பி கைடட் பை பியூட்டி. அதாவது எல்லாத்தையுமே அவர் மேக்ஸு எல்லாத்தையும் எலிகண்ட்டாக ஒரு ஈக்குவேஷனில் போட்டு பார்த்துடணுன்னு அவர் சொல்லுவார். அது மாதிரி எலிகண்ட்டாக இருக்கிறது கண்ணுக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி எனி ப்ராப்ளம் இன் லைஃப் வந்தாலும் அதோட சொல்யூஷனுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிகண்ட்டாக இருக்கும். அந்த எலிகன்ஸும் பியூட்டியும் கிடைக்கிற வரைக்கும் ஒன்றொன்றுத்தையும் நம்ம தேடி நிதானமாக பண்ணணுங்கிறது என்னோடய கருத்து. கடைசியாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னாலும் லக்குங்கிறது உங்களுக்கு வரணும். அந்த லக்குங்கிறது எல்லாருக்கும் சம் டைம் எல்லாருக்கும் வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமைங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டு. அது வரைக்கும் ட்ரை பண்ணணும். நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை பல தடவை பேசியிருக்கேன். சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் பண்ண லக்கை நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இன்க்ரீஸ் ஆகும். த மோர் பீப்புள் யூ கெட் கான்டாக்ட் வித், more successful you will become. The lesser you contact, lesser the chances of successங்கிறது வர வரைக்கும் வாழ்க்கையில் நம்ம விடாமுயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ டெஃபினட்டாக லைஃப்பில் சக்ஸஸ் நம்மளை தேடி வரும். இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃபுங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்கும். எல்லாரோட சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட லைஃப் பார்த்திங்கன்னா இந்த 5 பிரின்சிபலுங்கிறது அவங்க வாழ்க்கையை கைடு பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இவரை பற்றி ஒரு புஸ்தகம் இருக்குது, த மேன் ஹூ சால்வ் த மார்க்கெட்ஸ்னு. அந்த புஸ்தகத்தோட ஃபோட்டோ இங்கே போட சொல்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த புஸ்தகத்தை படிங்க. ஜேமி சைமன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.